Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரிஸோட செகண்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது, பைத்தான் இன்டர்பிரட்டர்னா என்ன, பைத்தான் வர்ச்சுவல் மெஷின் அண்ட் ஹவு டு கம்பைல் பைத்தான் ப்ரோக்ராம், பைத்தான் பாத் அண்ட் லைப்ரரி அப்படின்னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சி லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதிருந்தீங்கன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் இது எல்லாமே நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா இட்ஸ் லைக் அ இங்கிலீஷ் லாங்குவேஜ், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சின்டாக்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சோர்ஸ் கோட் எழுதுவோம். அதாவது ஒரு ஆப்ரேஷன், ஒரு கால்குலேட்டர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் கோட் எழுதியிருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்கும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்கிறத உங்களோட ப்ராசஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. உங்க ப்ராசஸருக்கு நீங்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் நீங்க இன்புட் கொடுக்கணும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுதியிருக்க கோட உங்களோட கம்பைலர் யூஸ்வலா என்ன பண்ணும் அப்படின்னா அதை மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனா, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி உங்களோட மெமரியில வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க ப்ரோக்ராம்ல என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தேவையான டேட்டா அதுவும் உங்களோட மெமரியில இருக்கும். உங்களோட ப்ராசஸர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரியில இருந்து ஃபெச் பண்ணி அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரிக்வயர்ட் அவுட்புட்டை கொடுக்கும். இதுதான் என்டையர் சீக்வென்ஸ். இதுல நம்ம சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். இந்த கம்பைலரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் கோட், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்ல உள்ள கோடை மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி கொடுக்கும்போது அந்த மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கோடா இருக்கும். சப்போஸ் நான் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றேன், அப்படி இல்லைன்னா ஒரு லைனக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்றேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின் கோடை டெவலப் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்ம சி லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றத சிம்பிளா பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்ற காம்போனன்ட் இருக்கு. அந்த இன்டர்பிரட்டருக்குள்ள இங்க ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்று பைத்தான் கம்பைலர், அனதர் ஒன் இஸ் பைத்தான் வர்ச்சுவல் மெஷின். அதை நம்ம பிவிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி கான்செப்ட் ஜாவாலையும் இருக்கு. அதை நம்ம ஜாவா வர்ச்சுவல் மெஷின் சொல்லுவோம். அதை பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறது இல்லை. இப்ப பைத்தான் வர்ச்சுவல் மெஷின் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்மளோட பைத்தான் கோட நம்ம சோர்ஸ் கோட், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம், இதுல நம்ம சோர்ஸ் கோட் எழுதியிருக்கோம். அதை நம்ம prog1.py அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. எனி பைத்தான் ப்ரோக்ராம் .py எக்ஸ்டென்ஷன்ல தான் சேவ் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ உங்களோட பைத்தான் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட சோர்ஸ் கோடை ரீட் பண்ணி உங்களுக்கு மெஷின் கோட் தரத்துக்கு பதிலாக பைட் கோட், அதாவது இன்டர்மீடியட் கோட் கொடுக்கும். இந்த பைட் கோட் இண்டிபெண்ட் ஆஃப் எனி ஸ்பெசிபிக் ப்ராசஸர் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மெஷின் கோட் கிடையாது. இது இண்டிபெண்ட் ஆஃப் ப்ராசஸர் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு பைட் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த கோடை நம்ம இன்டர்மீடியட் கோட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களோட பைத்தான் வர்ச்சுவல் மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இந்த பைட் கோடை ரீட் பண்ணி அது உங்களுக்கு ப்ராசஸருக்கு ஏற்ற மெஷின் கோடா, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுல இருக்க ரெண்டு காம்போனன்ட்ல ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் கம்பைலர். இது கம்பைலர் சோர்ஸ் கோடை ரீட் பண்ணி பைட் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இன்டர்பிரட்டர், அதாவது வர்ச்சுவல் மெஷின், உங்களோட பைட் கோடை ரீட் பண்ணி மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ற மெத்தட். இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சோர்ஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி prog1.py அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதை பைத்தான் கம்பைலர், அதாவது நீங்க கம்பைல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா யூ வில் கெட் அ இன்டர்மீடியட் கோட், தட் இஸ் பைட் கோட். That is understandable by PVM, that is Python Virtual Machine. இப்போ இந்த கோட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோடை நான் விண்டோஸ் என்வாயர்மெண்ட்ல ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோடை நான் ஒரு மேக் என்வாயர்மெண்ட் உள்ள ஒரு மெஷினுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்.
அப்படின்னீங்கன்னா அந்த கோடை நீங்க மேக்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது மேக்ல உங்களோட பிவிஎம் இந்த பைட் கோடை ரீட் பண்ணி அதை வந்து மேக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்வாயர்மெண்ட்ல உங்களுக்கு பிவிஎம் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மெஷினுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பிவிஎம் பைட் கோடை ரீட் பண்ணி அதை வந்து அந்தந்த மெஷினுக்கு என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ உங்க விண்டோஸ்ல உள்ள பிவிஎம் இப்போ ஆப்ரேட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நீங்க விண்டோஸ்ல கம்பைல் பண்ணி பைட் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. அந்த கோடை நீங்க மேக் என்வாயர்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்க. அங்க உள்ள பிவிஎம் மேக் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால இந்த பைத்தான் ப்ரோக்ராம் மேக் என்வாயர்மெண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ப்ராசஸ். இப்போ இதே தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்லையும் டீட்டெயிலா பார்த்துருக்கோம். உங்களோட பைத்தான் சோர்ஸ் கோட் த சேம் ப்ரோக்ராம் prog1.py. இப்போ இன்டர்பிரட்டர்ல நான் சொன்ன மாதிரி 2 காம்போனன்ட் இருக்கு. ஒன்று வந்து பைத்தான் கம்பைலர், அனதர் ஒன் இஸ் பைத்தான் வர்ச்சுவல் மெஷின். ஸோ பைத்தான் கம்பைலர் உங்களுக்கு பைட் கோட் கொடுக்குது. இந்த பிவிஎம் இந்த பைட் கோடை எடுத்து மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோட் எக்ஸிகியூஷன் இங்க நடக்க போகுது. இப்போ இங்க பிவிஎம் பைட் கோடை எடுத்து மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு ஃபர்தரா லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸும் வந்து தேவைப்படும். அதாவது லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரின்றது இப்போ சப்போஸ் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற கோட்க்கு காமனா யூஸ் பண்ற கோட்க்கு நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் கோடு எழுதி அதை நம்ம லைப்ரரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுல இருந்து நமக்கு தேவையான கோடையும் அதை எடுத்து பிவிஎம் வந்து மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆப்ரேஷனுக்கு நான் மேத்ன்ற ஒரு லைப்ரரியில கோடு எழுதி வச்சிருப்பேன். இப்போ அந்த மேத்ன்ற லைப்ரரியை நான் என்னோட ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த பிவிஎம் என்ன பண்ணணும், இது பைட் கோடோட உங்களோட கோடோட அந்த லைப்ரரியில மேத்ன்ற லைப்ரரியில உள்ள பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்குள்ள கோடையும் அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால இது ரெஃபர் பண்ணும் இந்த லைப்ரரி அண்ட் மாடியூல்ஸை. அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பைத்தானை எப்படி கம்பைல் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், அதாவது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் பைட் கோட் ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம பைத்தானை கம்பைல் பண்ணணும். இந்த கம்பைல் ஆப்ரேஷன் வந்து யூஸ்வலா டெவலப்பர்ஸ்க்கு ஹிடனா இருக்கும். ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நம்ம we will not know how the compilation is happening in the system. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கம்பைல் பண்றது எப்படி அப்படின்னு பார்ப்போம். என்னோட சிஸ்டம்ல நான் வந்து டிகோலன் மேரி பிஆர்ஓஜி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ப்ரோக்ராம்ஸ் எழுதி வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ப்ரோக்ராம், தட் இஸ் prog1.py. இந்த ப்ரோக்ராம் நோட்பேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட கோடு. இதை தான் நான் என்ன பண்ண போறேன்னா கம்பைல் பண்ணி பைட் கோட் ஜென்ரேட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நீங்க சிஎம்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த பர்டிகுலர் பாத்லேயே ஓபன் ஆகும். ஸோ இப்போ நீங்க பாருங்க, இங்க பைத்தான் கம்பைல் பண்றதுக்கு பைத்தான் -m py compile prog1.py அப்படின்னு நீங்க கொடுக்கணும். பைத்தான் -m py compile prog1.py. ஸோ இதை கொடுத்து நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கம்பைலேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இது கம்பைல் பண்ணோன்னா என்னோட பைட் கோடை எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகேட்ச்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ நம்ம அந்த பைகேட்ச் ஃபோல்டர் இங்க இருக்கு, இதை ஓபன் பண்ணுவோம். இதுல வந்து என்னோட பைட் கோட் ஸ்டோர் ஆயிருக்கு. பைட் கோட் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா pycன்ற எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இதை நீங்க நோட்பேட்ல ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோட்ல இருந்து எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ பைட் கோட்.
இந்த கோடை சப்போஸ் நீங்க ரீடபிள் ஃபார்ம்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம். அதாவது பைத்தான் -m disassemble prog1.py. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரீடபிள் ஃபார்ம்ல கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி, இதுதான் உங்களோட சோர்ஸ் கோட், இதை எப்படி கம்பைல் பண்றதுன்னு பார்த்தோம். நம்ம கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கோட் வந்து பைகேட்ச்ல ஸ்டோர் ஆயிருக்கும் வித் எக்ஸ்டென்ஷன் .pyc. ஆக்சுவலா உங்களோட பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே சி பைத்தான்ல தான் எழுதியிருப்பாங்க. அதாவது சி இம்ப்ளிமெண்டேஷன் சி லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை பின்னாடி வர செஷன்ஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். நெக்ஸ்ட் பைத்தான் பாத். பைத்தான் பாத் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்வாயர்மெண்ட் வேரியபிள். நான் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருந்தேன், நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே பாத் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ற லைப்ரரிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை பைத்தான் இன்டர்பிரட்டர் எங்க போய் அதை தேடி கொண்டு வரணும் அப்படின்றத அந்த பாத் வழியா தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இட்ஸ் a special variable denotes where to find various libraries and application for your Python interpreter. உங்க பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு எங்க போய் இந்த லைப்ரரிஸை தேடி எடுத்துட்டு வர்றது அப்படின்றத சொல்றதுதான் பைத்தான் பாத். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் லைப்ரரி. லைப்ரரியில என்ன பர்பஸ்க்காக நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சம் ஸ்பெசிபிக் பர்பஸ் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸை ஃப்ரீக்வெண்டா பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம லைப்ரரியில கோட் எழுதி அதை ப்ரீகம்பைல் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த கோடை வந்து உங்களோட இன்டர்பிரட்டர் எப்ப வேணுமோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நீங்க அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணி அந்த கோடை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து ப்ரீ கம்பைல்டு லைப்ரரிஸ் அவைலபிளா இருக்கு. பைத்தான் வந்து எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது ஃபார் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், கேமிங் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாம பில்டிங் மாடியூல்ஸ் ஃபார் ஐஓ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி மேத் ஆப்ரேஷன், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பேசிக் ஆப்ரேஷன். இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் பில்டிங் மாடியூல்ஸும் அவைலபிளா இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து NumPy அப்படின்றது ஒரு லைப்ரரி. இதுல போய் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து மெஷின் லேர்னிங் பர்பஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டாஸ் அப்படின்றது வந்து டேட்டா சயின்ஸ்க்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் பைத்தான் இந்த லைப்ரரி வந்து சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ் அவைலபிளா இருக்கு. அது அப்பப்ப நமக்கு தேவைப்படும் போது அந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது நம்ம அதை பத்தி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லைப்ரரிஸை நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் மேத்ன்றது என்னோட ஒரு லைப்ரரி. இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த மேத்ல வந்து எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், math.square root. இப்ப என்னோட அப்ளிகேஷன்ல நான் ஒன்லி ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நீங்க வந்து என்டையர் லைப்ரரியும் இம்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணலாம். அதாவது ஃப்ரம் மேத் இம்போர்ட் சைன் tan, அதாவது சைன் அண்ட் டேன் ஃபங்க்ஷனுக்கு உள்ள மெத்தடுக்கு உள்ள கோட் மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு செஷன் 2ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது சி லாங்குவேஜ்ல, அதே மாதிரி பைத்தான் லாங்குவேஜ்ல உங்களோட இன்டர்பிரட்டருக்குள்ள உள்ள 2 காம்போனன்ட் என்ன, கம்பைலர் அண்ட் பைத்தான் வர்ச்சுவல் மெஷின். அது ரெண்டோட ஒர்க் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களோட கம்பைலர் ஜென்ரேட் பண்ற பைட் கோட் இஸ் மெஷின் இண்டிபெண்டன்ட் கோட். அந்த பைட் கோடை உங்களோட பைத்தான் வர்ச்சுவல் மெஷின் தான் மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. உங்களோட பைத்தான் வர்ச்சுவல் மெஷின் அதை மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும்போது சப்போஸ் உங்க ப்ரோக்ராம்ல லைப்ரரிஸ் அண்ட் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
அதை வந்து உங்களோட பிவிஎம் ரெஃபர் பண்ணி அதுல இருந்து கோட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். அதை ரெஃபர் பண்றதுக்குள்ள பாத் எது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அது ஸ்பெஷல் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லாம உங்களோட லைப்ரரிஸ், ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் நிறைய லைப்ரரிஸ், இன்பில்ட் லைப்ரரிஸ் அவைலபிளா இருக்கு. ப்ரீ கம்பைல் லைப்ரரிஸ் அவைலபிளா இருக்கு. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லைப்ரரிஸ் எடுத்து நம்மளோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்த்துருக்கோம். தேங்க்யூ.